உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச்சோடைய வாக்குத்தத்த வாசனத்தை நாம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஜோயல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அது உங்களுக்கு இங்கிலீஷில் வாசிக்கிறேன். You will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God, who has worked wonders for you. Never again will my people be shamed. ஆண்டவர் பாருங்கள், இந்த வசன வார்த்தை கொடுக்கும் பொழுது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராமிஸ் அண்ட் ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு 2-3 காரியங்களை இதில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதில் நம்ம பார்க்குற தலைப்பு, இந்த மாதத்தின் தலைப்பு, நீ கேலண்டர்லலாம் பார்க்கலாம். இந்த மாதத்தின் தலைப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்ட் யுவர் ஹார்ட் அண்ட் ரிட்டர்ன் டு காட். உன் இருதயத்தை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஆண்டவரிடத்துக்கு திரும்பி வா என்பதுதான் இந்த மாதத்தின் தலைப்பு. பாருங்கள், ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த லென்த் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. மார்ச் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா லென்த் நாட்கள் வருகிறது. ஸோ இப்போ லென்த் நாட்களில் ரெண்ட் யுவர் ஹார்ட் அப்படின்பொழுது இது ஒரு சரியான ஒரு நமக்கு இந்த மாதத்தின் தியானம் செய்வதற்கு ஒரு நல்ல தலைப்பாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்வது, யூ வில் ஹாவ் பிளென்டி. முதலாவது என்ன சொல்கிறார்? அதிகமான நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அண்ட் ஃபுல்னஸ், until you are full, நீ நிறைவாக முழுமையாக fullness, God is going to give you all fullness and he will never let you. மறுபடியும் வெட்கப்படாமல் ஆண்டவர் நம்மை உயர்த்தி பிடிக்கப் போகிறார். அவருடைய அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் செய்வதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கப் போகிறோம் என்று இந்த வசனம் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் பேசுகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஒரு ஜோயல் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா 2 காரியங்களை பேசுகிறார். நம்ம தலைப்பு என்னவோ அதை பற்றி தான் பேசுகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 12ஆம் வசனத்தில், ரிட்டர்ன் டு மீ வித் ஆல் யுவர் ஹார்ட். உன் முழு இருதயத்தோடு மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா என்கிறார். ரிட்டர்ன் டு மீ வித் ஃபாஸ்ட் வீப்பிங் அண்ட் மோர்னிங். பாருங்கள், இந்த மாதத்தில் எவ்வளோ ஒரு ஆப்டான ஒரு வசனம் பாருங்கள். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த லென்த் நாட்களில் நிறைய பேர் லென்த் நாட்களில் பெருசாக ஒன்றும் யோசிக்கிறதில்ல. ஓகே ஃபைன், நிறைய டினாமினேஷன்ஸில் நிறைய பேர் இது எதுக்கு தேவையில்லை, இது எதுக்கு அவசியம், இது ஒன்று ஆண்டவர் கடைப்பிடிக்க சொல்லவில்லை. ஓகே, அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனாலும் இட் இஸ் an opportunity to come closer to God. ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையலாம் அல்லவா இந்த லென்த் நாட்கள். பாருங்கள், அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ரிட்டர்ன் டு மீ, என்னிடத்தில் மறுபடியும் வா உன் முழு இருதயத்தோடு, வித் யுவர் ஃபுல் ஹார்ட், ஹோல் ஹார்ட்டட் கமிட்மெண்ட்டோட ரிட்டர்ன் டு மீன்றார். ஸோ we have to come back to God, ஹோம் கம்மிங். நம்ம ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம். ரொம்ப தூரம் விலகி போயிருக்கிறோம். அவுட் ஆஃப் ரீச் போவதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கம் பேக் டு மீன்றார். நீ ரொம்ப விலகி போவதற்கு முன்பதாக, சூழ்நிலைகள் எதிராக உனக்கு அமையாததுக்கு முன்பதாக, ஏன் ஆண்டவரே என்று நீ கேட்பதற்கு முன்பதாக நீயாவே புரிந்து கொண்டு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வா, உன் முழு இருதயத்தோடு திரும்பி வா என்பது தான் வசனம். அதை எப்படி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, உபவாசத்துடன், ஜெபத்துடன், ஃபாஸ்ட் வீப்பிங் அண்ட் மோர்னிங் அண்ட் ப்ரேயிங் அப்படின்னு சொல்லி அழகாக போட்டு இருக்கிறது. பாருங்கள், அப்போது we fast. இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ரிட்டர்ன் டு மீ, ப்ரே, ஃபாஸ்ட். அண்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு க்ரை, நீங்கள் அழுனோம்னா எல்லாருக்கிட்டே போய் அழாத. டோன்ட் க்ரை டு எவ்ரி ஒன், டோன்ட் க்ரை டு பீப்புள். மனிதர்களுக்கு முன்னாடி போய் டோன்ட் க்ரை, க்ரை டு காட். கர்த்தர் முன்னாடி அழுங்க. all your weepings and tears will be counted.
தட்ஸ் வாட் காட் சேஸ். அதே போல் 13ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, ரெண்ட் யுவர் ஹார்ட் அண்ட் நாட் யுவர் கார்மெண்ட் ரிட்டர்ன் டு காட். அதாவது உன் இருதயத்தை நீ கிழித்துக்கொள், உன் இருதயத்தை நீ திறந்து கொடு ஆண்டவருக்கு, உன் ஆடைகளை அல்லன்றார். அருமையான வசனம். அன்றைக்கு பரிசேய சதுசேயரை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறாய் என்று சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, அவுட்வேர்ட்லி தேவர் ஸ்பிரிச்சுவல், இன்வர்ட்லி தேவர் டீகேயிங். அவர்களுடைய ஒரு மாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த சேம் திங் கொஞ்சம் மாற்றுதலாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரெண்ட் யுவர் ஹார்ட், உன் இருதயத்தில் உள்ளான மனிதன் அவன் மாற வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மனம் திரும்புகிறாங்க அப்படின்னா சாக்கு எடுத்து தலை மேலே போட்டுக்கொண்டு அழுது கொண்டு மார்பை அடித்து கொண்டு சட்டைகளை கிழித்து கொண்டு அவர்கள் ஆஷஸில் அப்படியே உட்கார்ந்து அழுது உபாசித்து கொண்டு இருப்பார்கள். இது நிறைய எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். தாவீது அப்படி செய்தான், யோபு அப்படி செய்தான். இந்த மாதிரி நிறைய பேர் அது மாதிரி செய்தார்கள், இந்த மாதிரி காரியத்தை செய்தார்கள். ஆண்டவரிடத்தில் இப்போ நினைவே பட்டணத்திற்கு போகும்பொழுது யோனா போய் செய்தியை கொடுக்கும் நிறைய பேர் இதே மாதிரி செய்தார்கள். எல்லாரும் அவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, அங்கிருந்து விலங்குகள் கூட எல்லாமே உபவாசித்தார்கள். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இஸ்ரவேலர்கள் தேசம் முழுதுமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்கிறாரு, டோன்ட் ரெண்ட் யுவர் ட்ரெஸ், உன் ஆடைகளை கிழித்து கொண்டு அழுது கொண்டு வெளிப்புறமான ஒரு காரியத்தை செய்யாதே, முதலாவது உன் இருதயத்தை கிழித்து கொள்கிற இருதயத்தை ரெண்ட் யுவர் ஹார்ட்னா, யுவர் ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் என்றார். உன்னுடைய இருதயம் தான் முக்கியம். அதை நீ ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ண, அதை பாரு, அதை மாற்றிக்கொள்கிறார். அப்போது இந்த மாதத்தில் நாம் இந்த மாதத்தில் ஒரு லென்த் நாட்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது. லென்த் நாட்களை விசுவாசிக்கிறவர்கள் லென்த் நாட்களை கடைப்பிடிக்கலாம், விசுவாசிக்காதவர்கள் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான், யூ கம் பேக் டு மீ, ரிட்டர்ன் டு மீ, என்னிடத்தில் மறுபடியும் திரும்பி வான்றார். ரைட், ஸோ தட் ஐ கேன் ரெனியூ ரீபில்ட் யூ, உன்னை மறுபடியும் கட்ட முடியும், உன்னை புதுப்பிக்க முடியும். நீ மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா, முழு இருதயத்தோடு திரும்பி வான்றார். ஒன்று. இரண்டாம் காரியம் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், ரெண்ட் யுவர் ஹார்ட், உன் இருதயத்தில் மாற்றம் வேண்டும், வெளிப்புறம் அல்ல, உன் செயல்கள் அல்ல. நான் அப்படி செய்கிறேன், நான் இப்படி செய்கிறேன், ஓகே தட் அண்ட் ஆல் இஸ் தேர், இட் இஸ் ஃபைன், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் வாட் ஹேப்பன் டு யுவர் ஹார்ட், உள்ளான மனிதன் மாறினானா, அதான் முக்கியம். ஆண்டவர் அதான் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தில் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 பார்த்தீங்கன்னா, இதை சொல்லிவிட்டு பிறகுதான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு அந்த வார்த்தைகளே வசனங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வர அந்த 18ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுவது எல்லாம் ஆசீர்வாதத்தின் செய்திகள். அப்போ இன்றைக்கு நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் வேண்டும், முழுமையான ஆசீர்வாதம், ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், ரிச்னஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், பிளென்டினஸ், ஒண்டர்ஃபுல் திங்ஸ் தட் காட் ஹேஸ் டு டூ இன் அவர் லைஃப்ஸ். இதெல்லாம் வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வது இதுதான், ஐ வில் கிவ் யூ எவ்ரிதிங், யூ வில் நெவர் பி அஷேம்ட். நீ மறுபடியும் மற்றவர்கள் முன்னாடி நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. அதனால் நீ மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வாழ்கிறார். God loves you, my child. இந்த மாதத்தில் God loves you. God really loves you. He wants you back. அதில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றுவாராக. மறுபடியும் ஆண்டவரோடு இணைந்து ஒரு பயணத்தை செய்யுங்கள். கொஞ்சம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட அப்பா இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கக்கூடிய கிருபை தந்ததற்காக நன்றி. Lord, as we stand before you today, Lord, we need to change, Lord. நாங்கள் அப்பா we accept, Lord. அப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் இப்படி அப்படி என்று சொல்லவில்லை ஆண்டவரே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்குள் மாற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. I have to change, Lord. The first step, I have to examine myself and change. என் இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை வழிநடத்தி பலப்படுத்துங்க. மறுபடியும் உம்மோடு சேர்ந்து I want to journey with you, Lord.
வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி. இந்த மாதத்தில் அப்பா அது எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தி அற்புதங்களை அடையாளங்களையும் எல்லாரும் வாழ்க்கையில செய்யுங்க. த பிளென்டினஸ், த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், ஹாப்பினஸ் அண்ட் கர்த்தாவே ஆல் ப்ரொவிஷன் அப்பா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இந்த மார்ச் மாதத்தில் அப்பா கர்த்தாவே எல்லாமே புதுமையாக்கட்டும் அப்பா. நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்பம் மட்டுமல்ல, ஊழியம் மட்டுமல்ல, எல்லா காரியங்களும் புதுமையாக let it be purged and washed in every way Lord. வழிநடத்தி பலப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் இந்த ஜெபத்தை. ஆண்டவர் மீட்பர் ரட்சகர் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.